வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வெஜ் புலாவ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஒன் பாட் டிஷ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அது வந்து குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வெஜ் புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ளேவருக்காக. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். நம்ம இதில் வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 பெரிய ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு துண்டு வந்து கல்பாசி, ஒரு சின்ன துண்டு வந்து ஜாதி பத்திரி, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் மராட்டி மொக்கு 1. இதெல்லாமே போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீட் வாட்டத்தில் வந்து நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய் நீட் வாட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காரம் வெறும் பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்ப்போம். ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில். பாருங்க, நம்ம வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக்காதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கையில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போடணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம தேவையான காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து கேரட் வந்து நல்லா தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு, அதுவும் நல்லா தோல் சீவி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ அது வந்து நம்ம 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா காலிஃப்ளவர், இது வந்து நல்லா பூவாக கட் பண்ணி வச்சு நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நம்ம காயில் வந்து நல்லா இறங்கட்டோன்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது கூட வந்து நம்ம இப்போ புலாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க காயில் உப்பு. இப்போ பாருங்க 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு நம்ம காயை. இப்போ இது கூட வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இல்லைன்னா எந்த லாங் கிரெயின் ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் கூட அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அதை எடுத்து வாஷ் பண்ணி கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு இப்போ வந்து அந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா காய் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் நம்ம புலாவ் நல்லா வேகட்டோன்னு விட்டுடலாம். பாருங்க, 1 விசில் வந்துருச்சு, ஸ்டீமாக இறங்கிருச்சு. வாங்க இப்போ நம்ம லெட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான அருமையான வெஜிடபிள் புலாவ் வந்து பார்க்கறதுக்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. அது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து ஃப்ளஃப் பண்ணி விட்டுடலாம். வாங்க இப்போ சூப்பரான புலாவை வந்து இப்போ நம்ம பரிமாறிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜ் புலாவ் வீட்லேயே ரெடி ஹோட்டல் ஸ்டைலில். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.